ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பாக்கியம் இங்கே பார்ல இசைக்கு வாழை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடியாததை என்ன மன்னிச்சிரு, என் அண்ணன் சொல்படி நான் என் அண்ணன் கூட தான் இருப்பேன், உன் கூட எல்லாம் வரமாட்டேன், நீ கிளம்பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைக்கு போய் சண்முகம் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஓஹோ, அந்தளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னா என் பேச்சுக்கு இந்த வீட்டில் இடமே இல்லைல்ல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், மரியாதை தராத இடத்துல நான் இதுக்கு இருக்கணும். இங்கே பார்ல இசைக்கு கண்டிப்பாக ஒரு நாள் யோசிப்பேன், அத்தை கூப்பிட்டாங்களே நம்ம போய்க்கலான்னு. அப்போ இருக்கல, அப்போ வருவல்ல அந்த அத்தைக்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சவுந்தர பாண்டியமாலையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கதை அளந்துட்டு இருக்காங்க. அக்கா, என்ன அந்த சண்முகம் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாக்கா, அவனுக்கு நல்லா பெருசாக செய்யணும் அப்படின்னதும் இல்லை, அதுவும் சாதாரணமாக உன்னை அசிங்கப்படுத்தினா, போஸ்டர் அது இதுன்னு ஒட்டி வெட்டி கிளீன் வரைக்கும் இல்லை உன்னை அசிங்கப்படுத்திட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னதும் ஆமாக்கா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நசுக்கி என்றவள் தான் அப்படின்னு சொல்லி இசைக்கையும் போட்டு தட்டிட்டு இருக்காங்க. சவுந்தர பாண்டி, இல்லை உன்னை கவனிச்சியா, உன் பொண்டாட்டி இன்னும் வீடு வரல, என்ன பொம்பளை இவன் அப்படின்னதும் ஆமா அக்கா, அவளோட பாட்டுக்கு போறா, அவளோட இஷ்டத்துக்கு வாரா, இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி திட்டிட்டு இருக்கும் போதே நம்ம பாக்கியமும் சிவபாலனும் வராங்க. இல்ல வந்துட்டாங்க அப்படின்னது. ஏய் இல்லைங்களே, ஆமா என்ன 2 பேரும் திறந்து வீட்டுக்குள்ள நாய் வர மாதிரி உங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க, நான் ஒருத்தன் இருக்கல, அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சிவபாலம் இங்கே பாருப்பா, இது அம்மாவோட வீடு, அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும், இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னது. டேய் சத்தம் படாடா, இங்கே பாரு இந்த வீட்டுக்குள்ளே வரனாலும் பெர்மிஷனோட தான் வரணும், உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சவுந்தர பாண்டி பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, இவர் இப்படி கொதிக்காரு, இங்கே பாருடா யாருக்கிட்டேயும் நல்லா அசிங்கப்படுத்தாரு, அதான் இப்படி கொதிக்காரு அப்படின்னதும் இந்த பக்கம் அந்த இடத்துல நம்ம பாக்கியமும் இங்கால சிவபாலனும் சேர்ந்து சவுந்தர பாண்டியை அசிங்கப்படுத்தினதை பார்த்து செம கடுப்பாகிறாங்க. சவுந்தர பாண்டி, ஏண்டா உங்க 2 பேருக்கும் அவ்வளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பாக்கியம் வேற யாரு, என்னோட மருமக சண்முகம் அசிங்கப்படுத்திருப்பான் அப்படின்னு கிண்டல் பண்ணதும், இங்க பாரடி, இதுக்கப்புறமும் நீங்க 2 பேரும் வீட்டுல இருக்கக்கூடா, வெளியில பொடி அப்படின்னு முடிய தரதன்னு இழுத்துட்டு வெளியில துரத்திடுறாங்க. அப்படின்னு பார்த்து சிவபாலனும் வந்ததும் நேரா கதவை சாத்திடுறாங்க. சவுந்தர பாண்டி, யோ இப்ப நீ கதவை திறக்க போறியா இல்லையா, இங்க பாரு அவ கூடவே நீ கெடடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, ஆமா இவர் கூட எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க, வாமா நம்ம பேசாம மணி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னது. டேய் நான் அங்க போனேன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவும் கிடையாதுடா, இசைக்கிய அவங்க கூட்டிட்டு போனது சரியாயிடும், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சிவபாலன் அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா, உன்னை எப்படி அங்க கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியுமா, இரு நான் சண்முகத்தானோட வரேன் அப்படின்னுட்டு சிவபாலன் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பரணி தான் காமிக்கிறாங்க. ரத்னா கிச்சன்ல இருக்கும்போது, இங்க பாரு நீ போய் ரெஸ்ட் எடு, எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும், இங்க பாரு நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம், இது என்னோட வீடு, என்னோட இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணும்னாலும் நடப்பேன், இதுல நீ ஒன்றும் தலையிட வேணாம், என் அண்ணன் சொல்லிச்சுல பாத்துக்கோ அப்படின்னதும் பரணி சொன்னதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சண்முகம் என்ன ஆச்சு அப்படின்னும் போது உடனே நீ சொன்னா மட்டும் தீட்டு வைக்கியா போற அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் என்னல இப்படி பேசிட்டு இருக்க, ஓஹோ கவலையில பேசிட்டு இருக்கியா, இங்க பாரு இசைக்கும் ரத்னாவும் இந்த வீட்டுல கவலையில தானே பேசிட்டு இருக்க, நீயே ஒரு நாள் கண்டிப்பா உணர்வல, இங்க பாரு நான் செஞ்சதுதான் சரி அப்படின்னதும், இங்க பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதடா, என்னடா பேசிட்டு இருக்க, சரி இங்க பாரு நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒண்ணு போய் எங்க வீட்டுல இருக்க சொன்னா இருப்பையாடா, அது மாதிரி தாண்டா இதுவும், ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னதும், இங்க பாரு கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சண்முகம் சமாதானப்படுத்துறாங்க. அப்படின்னு பார்த்து சிவபாலம் அழுதுட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னதும் உடனே சவுந்தர பாண்டி நம்ம பாக்கிட்டு வீட்டை விட்டு திறத்துன்னு எல்லாத்தையும் நினைச்சு காமிக்கிறாங்க நம்ம சிவபாலன். இதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட்